வணக்கம் மக்களே. இது பீலபேட்டில் உயரமான கோபுரம், பிரசித்தி பெற்ற உயரமான கோபுரம். இந்த கோபுரத்தில் நின்றா பீலபேட்டில் எல்லா இடமும் தெரியுமா, அதாவது முழு வீடு வாசல் எல்லாம் தெரியுமா. இப்போ பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு நாங்கள் உயரத்துக்கு வந்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போட்டு பார்த்தோம்னா அடுத்த கட்டமாக இப்போ இருக்கிறோம். அந்த மலைக்கு ஏற வலிக்கிறாங்க பாருங்க, அதான் உச்சி. அதான் மேல் உச்சிக்கு நாங்கள் ஒவ்வொன்றா நடக்க வலிக்கிறோம். ஓகே, இப்பொழுது நாங்கள் கோயிலால் அப்படியே இந்த மலை பிரதேசத்துக்கு வந்து கொண்டு இருக்கின்றோம். இவரும் பாரார் போமா போய்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாண்டா வேறு என்னத்தை காட்டுறோம், மரங்கள்லேருந்து அடியிலேருந்து தான் காட்டணும். எப்பொழுது பார்த்தோம்னா வலிக்கிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த மலையாள ஏறி மேலே போகிறது தான் பெரிய விஷயம். என்னென்று போகிறோமோ தெரியாது. அவ்வளோது வெக்க என்ன சரியான வெக்க இல்லை. ஆப்பிரிக்காவிலேருந்து வர ஆக்கமே கிடக்குது. ஆனால் உங்களை மட்டும் பள்ளியாக காட்டுது. என்னண்டு எனக்கு தெரியலை. இந்த அழகின் ரகசியம் என்ன? வெள்ளை இவா மட்டும்தான் காட்டுது வெள்ளைய. இப்பொழுது பண்டைய காலத்தில் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது. இதில் இருந்து கீழே விழுந்தா மண்ணம்மா. அதுக்காக நான் குதிச்சு பார்க்க போகிறேன். அவ்வளோ ஏன்மன் தமிழன் சொல். இதெல்லாம் நடக்கலாம், ஆனால் தைரியம் வேணும். ஓகே, அடுத்த கட்டம் பார்ப்போம். இங்கால சாணம் இந்த மலையில மேலுச்சியில இருந்தியோ, மேலுச்சியில பயமோ அப்போ என்ன இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொன்றாலும் பூட்டு சாரசோர் இருந்தீங்க மேலையில் சாரசோர்னா அவளா நீ இருந்தீங்க சூளையில் இருந்தாவளா அவள் இவா மேறினவாவாம். எல்லாரும் மேறினாக்கலாம். இன்றைக்கு நாங்கள் புதுசாக ஏறுறதுக்கு கண்டு பூட்டி போட்டாங்களோ என்ன செய்கிறது. அவ்வளோ சவா அந்த அப்பல் சவா அப்பல் லைக்கா. அப்போ ஒரு மாங்காய் என்ன சாப்பிட போடா இஞ்சால போகப்படான்னு தடை செய்து அவங்க பாருங்க. இதால் போக தடை செய்து இருக்குது போல். அழியில் இருக்காங்களா? இங்கே வந்தோம்னா பேர் எழுதிட்டு இருக்காங்க 2003 எல்லாட்ட பேரும் போல். எல்லாட்ட பேரும் மொழிக்கிட்ட வேறுங்க. இங்கே தொடர்ந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் அந்த பேர் இருக்குது. இதெல்லாம் மொழி இருக்குது பேர். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேரோடு இருக்குது. வணக்கம். நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது பீலபேட் நகரில் உள்ள ஸ்பாரம்புருக்கில் இருக்கிற ஒரு கோட்டை. இவங்களை என்னென்னு சொல்லுவாங்க ஜெர்மனியில் ஸ்பாரம்பூட் கேஸ்டில். இது 13ஆம் நூற்றாண்டு மத்தியில் கட்டப்பட்டதாம். அதாவது குறிப்பாக 1840ஆம் ஆண்டுகளில் கிராப் பென்கெட் 4 என்பவரால் கட்டப்பட்டதாம். இது பீலபேட் நகரை பாதுகாப்பதற்கும் நகரின் அதிகாரத்தை நிலைநாட்டவும் ஒரு முக்கியமான கோட்டையாக பயன்படுத்தப்பட்டதாம். வரலாற்று ரீதியாக பார்த்தா இந்த கோட்டை பல பேரை பாதுகாத்துதான், அதாவது மறைஞ்சிருந்தவங்க. இப்போ சில பேர் எங்களோட தமிழாக்கள் சொல்லுவாங்க, சொல்லுவீங்கன்னா இல்லை ஹிட்லர் கோட்டைண்டு. அப்படி இல்லை, நார்மலாக இது இந்த கோட்டை அதாவது போர்களில் சண்டைகளில் இருக்கிறப்போ பாதுகாப்பாக ஒளிஞ்சி இருக்கிறதுக்கான பாதுகாப்பிடமாக காணப்பட்டதான். சுற்றுலா பயணிகளுக்குரிய முக்கியமான தளமாக இருக்குது. இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்காண்டு
உயரம் கிட்டத்தட்ட சொல்ல தெரியல. வீரபெட் ஃபுல்லாக தெரியும் நினைக்கிறேன். வீரபெட் ஃபுல்லாக தெரியும். ஆனால் கூடுதலாகவே கிட்லர் மேலேன்னு சொல்கிறவ. ஆனால் அப்படி ஏண்டு இல்லை. அவன் ஒழிச்ச, அதாவது போர் வீரர்கள் வந்து ஒழிச்ச இடமாக இருக்குது. அவ்வளோந்தான். அதாவது மறைக்கப்பட்ட இடம், ஆக்கள் மறைஞ்சி இருக்கிற இடம். நல்ல இடம் தானே. நான் பார்க்குறோம் எல்லா இடம் பார்ப்போம். உண்மையான விவரங்களை பிறகு பார்ப்போம். ஓகே, நன்றி. நாக்கு உங்களால் செய்ய முடியுமா? தெரியல, அவளுக்கு தெரியாது. வீட்டை 10 மணி தான் போகிறோம். கைப்பஞ்சி இதோட வீடியோ டட்டா பாய் சொல்லி போட்டு வைப்போம். என்னம்மா